பலரும் சொல்லி கேட்டது. மதுரைக்கு போறோம், மீனாட்சி அம்பிகை தரிசனம் பண்ணணும். எல்லாருக்கும் அம்பிகிட்ட கேட்கறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும். யாரும் எல்லாம் கிடைச்சாச்சு, எதுவும் வேண்டான்னு சொல்ற நிலைமையில யாரும் இல்லையே. 4 விஷயமான அம்பிகிட்ட கேட்கணும். மா இதை கொஞ்சம் பாத்துக்கோ, மா இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு, இது மட்டும் வேணும், இதை கொஞ்சம் சரி செய். இதெல்லாம் நினைச்சிட்டு வரிசையில நின்று கிட்ட போற வரைக்கும் அந்த 10 விஷயமும் வரிசையா நினைவுல இருக்கும். நாங்க போய் நின்று அம்பிகையினுடைய அந்த மந்தஹாசத்தை பார்த்த பிறகு கேட்க வந்தது எதுவுமே தோணாது. எல்லாம் முடிச்சு அந்த பிரகாரத்தை வலம் வரும்போதுதான் வந்ததே ஏதோ காரணத்துக்காக அம்பிகிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே, ஒண்ணுமே கேட்கலையே, மறந்துட்டோமே, அடடான்னு நினைப்போம். அந்த திருமுக மண்டலத்திற்கு அது வைபவம். அந்த சிரிப்பை பார்த்தால் ஆனந்தத்தின் எல்லை இதுதான், பேரானந்தம் இதுவோ அப்படின்னு நிற்குமா.